உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஏசப்பா இந்த ஆசீர்வாதமான இந்த தேசத்தில் நம்மளை பிறக்க வச்சுருக்காங்க. அதுக்காக ஏசப்பாவை நம்ம ஸ்தோத்தரிக்கணும். இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அது நம்ம எல்லார் மேலேயும் விழுந்த கடமை. அது மட்டும் இல்லை, ஏசப்பா இந்த தேசத்தில் நம்மளை ஆசீர்வதிக்கணும். நம்ம இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைங்க நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம செய்கிற வேலைகள்லையும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு பிரயாசங்கள்லையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு முக்கியமாக வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தாங்க. அப்போது ஆண்டவர் அவங்களுடைய சிறையிருப்பை ஃபஸ்ட்டு மாற்றினாங்க. அதே மாதிரி நம்மளும் இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சிறைப்பட்டு போன ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். அழிந்து போயிட்டுருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, சபைகளுக்காக ஜெபிக்கணும். எழுப்புதல் வர்றதுக்கு ஜெபிக்கணும். இப்படி நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கும்போது முதல்ல நம்மளை ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க. நம்ம இருக்கிற தேசத்தில் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார். நம்ம இந்த தேசத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம மற்றவங்களுக்காக ஜெபித்து தான் ஆகணும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வியாதி மாறணும், சாபம் மாறணும், இன்னொரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா நீங்கள் தேசத்துக்காக உங்களை ஜெபிக்கிறதுக்கு ஒப்புக்கொடுங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.